ஹாய் கைஸ், வெல்கம் டு தி கோர்ஸ். ஆக்சுவலா இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டிடபிள்யூஆர்பில இருக்க ஒவ்வொரு ஆப்ஷன்ஸையும் எப்படி ஒர்க் பண்றது, டிடபிள்யூஆர்பில எப்படி எல்லாமே பண்ண போறது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா கீழே தெரிய சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, நம்ம லாஸ்ட் வீடியோல பாத்தீங்க அப்படின்னா டிடபிள்யூஆர்பினா என்னன்னு ஒரு வீடியோ போட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாம டிடபிள்யூஆர்பி எப்படி இன்ஸ்டால் பண்றதுங்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டுருக்கோம். என்ன பார்க்கறதா ரெண்டுக்கும் மேல ஐ பட்டன் கொடுத்துங்க, அதை பார்த்துக்கோங்க. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அண்ட் ஃபுல் டியூட்டோரியல் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ்ல இருந்து அந்த ஆப்ஷனுக்கு மீனிங் என்ன, அந்த ஆப்ஷன் வச்சு என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத ஃபுல்லா பார்க்கலாம். ஓகே கைஸ், இன்னைக்கான வீடியோ பார்க்கலாம். டிடபிள்யூஆர்பிக்குள்ளே என்ட்ரி ஆகுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜஸ்ட் உங்களோட அப்டேட்டர் ஆப்பில் இது ஒரு மெத்தட். உங்களோட அப்டேட்டர் ஆப்குள்ளே போயிட்டு உங்கள் அப்டேட்டர் ஆப் கிளிக் பண்ணுங்கள். அப்டேட்டர் ஆப்பில் இந்த 3 டாட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இது ரீபூட் டு ரெக்கவரி மோட் இப்படி கொடுக்கலாம். அப்படி இல்லைனா மொபைலை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு ஒரு தடவை பேட்டரி ரிமூவ் பண்ணி போட்டுருங்க. கரெக்டாக சுவிச் ஆஃப் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது. அப்படி ரிமூவ் பண்ணி போட்டு ரீபூட் டு ரெக்கவரி மோட் ரிமூவ் பண்ணி போட்டு reboot to recovery mode கொடுத்துரும். இப்போ டிடபிள்யூஆர்பிக்குள்ள என்ட்ரி ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா வால்யூம் அப்பு டவுனு ப்ளஸ் பவர் பட்டன் இது மூணையும் சைமல்டேனியஸாக இருக்குன்னா டிடபிள்யூஆர்பிக்குள்ள. ஓகே கைஸ், டிடபிள்யூஆர்பிக்குள்ள என்ட்ரி ஆகிடும். ஹாய் கைஸ், இப்போ டிடபிள்யூஆர்பிக்குள்ளே நம்ம இருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிடபிள்யூஆர்பியில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா டிடபிள்யூஆர்பி 3.0 வெர்ஷன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு ஜிப் ஃபைலாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு இமேஜ் ஃபார்மேட் எந்த ஃபைலாக இருந்தாலும் நம்ம டிடபிள்யூஆர்பிக்குள்ளே இன்ஸ்டால்குள்ளே தான் போய் இன்ஸ்டால் பண்ணோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் இமேஜ் இருக்கும். இது பேக் வந்துருங்க. இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டோரேஜ் செலக்ட் பண்ணணும். இதில் ஸ்டோரேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 இருக்குது. இன்டர்னல் எஸ்டி கார்டு, ஓடிஜி. இதில் ஓடிஜி சப்போர்ட் உங்கள் டிவைஸாக இருந்தால் இதில் ஓடிஜியும் காட்டும். இப்போ நான் மைக்ரோ எஸ்டி கார்டில் இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் ஜிப்பு கொடுத்துருக்கோம். அதாவது உங்களுக்கு எப்படின்னா செலக்ட் இமேஜ் கொடுத்துக்கலாம். செலக்ட் இமேஜ்னா .iso ஃபார்மேட்டில் இருக்கும். அந்த இமேஜ் ஃபைல் அந்த ஃபைல் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த அதாவது ரெக்கவரியே நீங்கள் மாற்றணும்னா அது இமேஜ் பூட்டட் அந்த இமேஜ் ஃபார்மேட்டில் தான் நீங்கள் கொடுக்கணும். இமேஜ்னு நார்மல் இமேஜ்னு நினச்சிக்காதீங்க, அது பூட்டட் இமேஜ். ஓகே, இன்ஸ்டால் ஜிப்பு கொடுத்து நம்ம ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணக்குள்ள இன்ஸ்டால் ஜிப்பு கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஓஎஸ் எல்லாம் கஸ்டம்ஸ் ரோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜிப் ஃபைலில் தான் கிடைக்கும். அது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஜிப்பு கொடுக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த நேம் வைஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா இன்டர்னல் எஸ்டி கார்டு ஓடிஜி ஏற்கனவே சொல்லியாச்சு. இதில் டேட் வச்சு நீங்கள் ஷார்ட் பண்ணிக்கலாம், சைஸ் வச்சு ஷார்ட் பண்ணிக்கலாம். இதுதான் இன்ஸ்டாலில் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன். அனதர் ஸ்வாப். இந்த ஸ்வாப்பை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் இதில் அட்வான்ஸ் ஸ்வாப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் டிடபிள்யூஆர்பியில் நான் எப்பயுமே ப்ரிஃபர் பண்ணுறது அட்வான்ஸ் ஸ்வாப் தான். கை தவறி கூட ஸ்வாப் பண்ணிடக்கூடாது. அட்வான்ஸ் ஸ்வாப்பில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதை வேணுமோ அதை மட்டும் நீங்கள் ஃபார்மேட் பண்ணிக்கலாம் ஓஎஸ் மாற்றுறதுக்கு முன்னாடி. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா எது வேணுமோ அதை மட்டும் டிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்வாப் பண்ணீங்க, ஜஸ்ட்டு ஸ்வாப் பண்ணீங்க அப்படின்னா அது இதாகிடும். அது எல்லாமே ஃபார்மேட் ஆகிடும் ஓஎஸ் மாற்றுறதுக்கு முன்னாடி. இதோட என்னது ஃபார்மேட் டேட்டாவும் கிட்டத்தட்ட டேட்டா ஃபார்மேட் பண்ணுறதுக்கு தான். ஓகே கைஸ், இதோட அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்கப் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இவங்க கொடுக்குறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் பேக்கப். ஆக்சுவலாக இந்த பேக்கப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த என்கிரிப்ஷன். அதாவது நீங்கள் ஒரு பேக்கப் எடுத்திருக்கீங்க, அந்த பேக்கப்பை இன்னொருத்தங்க உங்கள் பேக்கப்பை நீங்கள் காப்பி பண்ணிட்டு போய் அவங்களோட மாடலில் இதே மாதிரி மாடலில் போட்டு டீக்ரிப்ட் பண்ணி அதாவது இன்ஸ்டால் பண்ணி உங்களோட டேட்டாவை பார்த்துடக்கூடாதுங்கிறதுக்கோசரம் என்கிரிப்ஷன் மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நம்ம வாட்ஸ்அப்பில் என்கிரிப்ட் டிக்ரிப்ட்னா என்னன்னு சொல்லியிருந்தோம். என்ன பார்க்கலன்னா ஐ பட்டன் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். ஓகே கைஸ், இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக அவங்க கொடுத்துருக்கிறது என்னென்னா இந்த என்கிரிப்டரில் ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் போட்டுக்கணும். இந்த பாஸ்வேர்டை போட்டால் மட்டும்தான் அந்த என்கிரிப்டான டேட்டா நீங்கள் ரீஸ்டோர் பண்ணக்குள்ளே பேக்கப்பை ரீஸ்டோர் பண்ணக்குள்ளே டீக்ரிப்ட் பண்ண முடியும். இதில் அனதர் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பேக்கப். இந்த பேக்கப்பில் நீங்கள் எது வேணுமோ தாங்க பேக்கப் எடுத்துக்கலாம். ஆட்டோ ஜென்ரேட்டிங் நேம். அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க, எங்கே பேக்கப் உட்காருங்கிறது. இந்த பேக்கப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மற்ற பேக்கப் மாதிரி கிடையாது. இது பார்த்தீங்கன்னா தனி எக்ஸ்டென்ஷனில் உட்காரும். ஐ திங்க் தட் டீம்வின் டிடபிள்யூ சம்திங் எக்ஸ்டென்ஷன் நான் பார்க்கல, ஆனால் டீம்வின் எக்ஸ்டென்ஷன் இவங்களுக்குன்னு தனியாக ஒரு எக்ஸ்டென்ஷன் வச்சு அந்த எக்ஸ்டென்ஷனில் கொடுத்துக்கிட்டாங்க. ரிஃப்ரெஷ் சைஸ் கொடுத்துக்கலாம், எந்தெந்த ஃபைல் வேணுமோ. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீவேர் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டேட்டா பூட். அதாவது சிஸ்டம்ங்கிறது நம்மளோட உங்கள் சிஸ்டத்தில் போட்டிருக்க ஓஎஸ், டேட்டாங்கிறது நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ஆப்பை, இந்த பூட் மெனுங்கிறது இந்த பூட் அந்த செக்டர். இது 3 தான் எடுக்கணும். மற்றபடி எனக்கு வேணும் அப்படின்னா அது 2 இருக்கலாம். நாட் அப்ளிகபிள் கைஸ். அதை ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணக்குள்ள அதை உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்க. அனதர் ஆப்ஷன் என்னங்க, ரீஸ்டோர். நம்ம எடுத்த பேக்கப் எங்கே இருக்கும் அப்படின்னா இதெல்லாம் நான் எடுத்த பேக்கப் 3 பேக்கப்ஸ் எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் பேர் கொடுத்து வச்சுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கஸ்டம்ஸ் ரூம் போடக்குள்ளேயும் ஒவ்வொரு பேக்கப் எடுத்து வச்சுப்பேன். நீங்கள் வேணுங்கக்குள்ளே அந்த பேக்கப்பை ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில் பெரிய பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா
நீங்கள் எடுத்த பேக்கப்பில் பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனில் ஒரு ஆப் எந்த இடத்துல வச்சுருந்தீங்களோ அந்த ஆப் அதே இடத்துல இருக்க மாதிரி இந்த பேக்கப் நீங்கள் ரீஸ்டோர் பண்ணக்குள்ள கிடைக்குங்க. அது ஒரு பெரிய பெனிஃபிட் டிடபிள்யூஆர்பியை பொறுத்த வரைக்கும், நான் பர்சனலாக யூஸ் பண்ணது. இதுலேயும் அதே மாதிரி தான், நீங்கள் ரீஸ்டோர் பண்ணக்குள்ளேயும் ஸ்டோரேஜில் போயிட்டு எங்கே இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி ரீஸ்டோர் கொடுத்துக்கலாம். ஓகே கைஸ், இதில் அடுத்தது மவுண்ட்னா என்னென்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். எந்த ஸ்டோரேஜாக மொபைல் காட்டணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், சிஸ்டம் பார்ட்டிஷன் ரீட் மெமரி ஒன்லின்னு கொடுத்துட்டோம்னா அது மட்டும் தான், சிஸ்டம் மட்டும் தான் எடுத்துக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓடிஜி நான் ஓகே கொடுத்தேன்னா, எஸ்டி கார்டு மவுண்ட் கொடுத்தேன்னா அந்த எஸ்டி கார்டு அதாவது போயிடும், அது சிஸ்டம் எடுத்துக்காது. ஓடிஜி செலக்ட் ஆகலை, ஏன்னா நான் ஓடிஜி கனெக்ட் பண்ணல. இதுலேயும் செலக்ட் ஸ்டோரேஜ் கொடுத்துக்கலாம். ஓகே கைஸ், அனதர் மெயின் ஆப்ஷன் செட்டிங்ஸ். இந்த செட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன நான் யூஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்சதுன்னு கூட சொல்லாங்க. நான் யூஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்சது சிக்னேச்சர் வெரிஃபிகேஷன். அந்த ஜிப் ஃபைல் நீங்கள் குறிப்பிட்ட ஜிப் ஃபைல் அதுக்கு தகுந்தது தானே சிக்னேச்சர் வெரிஃபிகேட் ஆகிட்டு தான் அது ஒர்க் ஆகும். இதில் எது வேணுமோ நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இதில் எதுவும் நம்ம டிக் பண்ண வேணாங்க, அவங்க கொடுத்துருக்குது எல்லாமே நல்லா இருக்குது. சைமல்டேனியஸ் ஆக்ஷன், தீம் டெஸ்டிங், இதெல்லாமே ஒரு ஆப்ஷன். அப்படியே ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜிப் ஃபைல் சிக்னேச்சர் வெரிஃபிகேஷன் ஓகே. இந்த எம்டிஎஸ் வெரிஃபிகேஷன் பேக்கப் ஃபைல்ஸை எம்டி வெரிஃபிகேஷன் ஒரு வெரிஃபிகேஷன் நீங்கள் ஓகே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது வெரிஃபை பண்ணிட்டு தான் அது இன்ஸ்டால் ஆகும். அந்த டிவைஸ்க்கு உங்களுக்கு செட் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்க்கும். அடுத்தது டைம், நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்கிறது. நான் சென்ட்ரல் டைம் கொடுத்துட்டேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை பார்த்துக்கும் ஆட்டோமேட்டிக் டைம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட மெயின் ஆப்ஷன், நீங்கள் ஜிப் ஃபைல் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்குள்ள டைம் அவுட் டிஸ்பிளே ஆஃப் ஆகிறதாகட்டும், எவ்வளோ பிரைட்னஸ் இருக்கணுங்கிறது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே முடிவு பண்ணோம். பார்த்தீங்க அப்படின்னா பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஐ திங்க் தட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டிடபிள்யூஆர்பியில் ஏற்கனவே நம்ம எக்ஸ்பிளனேஷன்லேயே சொல்லியிருப்போம். டிடபிள்யூஆர்பியில் மெயின் ப்ராசஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த டச்சு தாங்க. ஏன்னா மற்ற இந்த தேர்ட் பார்ட்டி எம்ஐயோட ஸ்டாக் ரெக்கவரியில் கூட டச்சை என்கேபிள் பண்ணல, வால்யூம் அப் டவுன் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வைப்ரேஷன்ஸ். இது உங்களுக்கே தெரியுங்க, ஆக்ஷன் வைப்ரேஷன் எவ்வளோ இருக்கணும், கீபோர்டோட வைப்ரேஷன். இப்போ நான் தொட்டு இருக்கிறது வைப்ரேட் ஆகும், உங்களால் ஃபீல் பண்ண முடியாது. நீங்கள் டிடபிள்யூஆர்பி வச்சுருந்தீங்கன்னா ஃபீல் பண்ண முடியும். பட்டன் வைப்ரேஷன் எவ்வளோ இருக்கணுங்கிறது. ஓகே கைஸ், இதுதான். இது ரீஸ்டோர் டு டிஃபால்ட் கொடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா. ஓகே கைஸ், அனதர் ஆப்ஷன் தட் இஸ் அட்வான்ஸ் ஆப்ஷன். இந்த ஆப்ஷனில் எனக்கு தெரிஞ்சது மட்டும் சொல்கிறேங்க. காப்பி லாக்னா அங்கே இருக்க லாக் எல்லாமே காப்பி பண்ணும். ஓகேங்களா, நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். காப்பி லாக் இந்த ஃபிக்ஸ்டு கான்டெக்ஸ்ட் அப்படின்னா அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தேவைப்படாது. அது வந்து பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் ரொம்ப ஏதாவது மொபைல் ப்ராப்ளம் பண்ண தான் பண்ணோம். பட் அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தட் இஸ் ஒன் ப்ராப்ளம், பூட் லூப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களே பார்த்தீங்கன்னா நாட் பூட் ப்ராப்பர்லின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த இதுலேருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க. அடுத்தது பார்ட்டிஷன். இது பார்த்தீங்கன்னா எஸ்டி கார்டு எல்லாமே ஃபார்மேட் ஆகிடும். பார்ட்டிஷன் பிரிக்கிறத பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் மேனேஜர். இந்த இதில் மெயின் என்னை பொறுத்த வரைக்குங்க, எந்த ஒரு ரெக்கவரி சாஃப்ட்வேராக இருக்கட்டும், நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கவரி சாஃப்ட்வேருக்குள்ளே இருக்கக்குள்ள மேக்ஸிமம் ஃபைல் மேனேஜ் நீங்கள் மொபைலை கனெக்ட் பண்ணிங்கன்னா, அதாவது ஓஎஸ்ஏ இல்லாமல் நீங்கள் ஒரு ரெக்கவரி சாஃப்ட்வேர் இந்த டிடபிள்யூஆர்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓஎஸ்ஏ எடுத்துட்டீங்க. பட் ஆனால் இந்த டிடபிள்யூஆர்பிக்குள்ளே இருக்கக்குள்ள நீங்கள் வந்து சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் ரெண்டையுமே சிஸ்டத்தில் ஆக்சஸ் பண்ண முடியும். அது இதோட பெரிய ஒரு பெனிஃபிட்னு சொல்லலாம் கிட்டக்கிட்ட. இதில் பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜர், நீங்கள் எப்படி ஒரு ஃபைல் மேனேஜர் யூஸ் பண்ணுவீங்க, டிஃபால்ட் ஃபைல் மேனேஜர், அந்த மாதிரி இங்கேயே எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நிறையா ஃபைல் வச்சுருக்கேன். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த ஃபைல் இருக்குன்னா இதை நீங்கள் காப்பி பண்ணுமா, ரீநேம் பண்ணுமா, டெலீட் பண்ணுமா, மூவ் பண்ணுமா, எல்லா ஆப்ஷனும் நீங்கள் இங்கேயே பண்ணிக்கலாம் வித் டச்சு. ஓகேங்களா, இந்த ஏபிடி சைட் லோட் அப்படின்னா என்னன்னு தெரிலங்க, ஜென்யூனா தெரிலன்னு சொல்லிவிடுவேன். ரீலோட் தீம்னா நீங்கள் தீம்குள்ளே போய்டும். அதாவது ஓப்பன் தீம் தான் ரீலோட் தீம். இருங்க, அட்வான்ஸில் ரீலோட் தீம் கொடுத்தீங்கன்னா ஸ்டார்டிங் தீம்குள்ளே வந்துடும். ஓகேங்களா, அனதர் ஆப்ஷன் இந்த ஏபிடி சைன் லோட்னா என்னென்னு எனக்கு தெரிலங்க. ஓகே, இதோட அனதர் மெயின் ஆப்ஷன் ரீபூட். இந்த ரீபூட்டில் இந்த 4 ஆப்ஷன் இருக்குங்க. என்னங்க இது ரீபூட் அப்படின்னா அது ஒன்றும் கிடையாதுங்க. அதாவது சிஸ்டத்துக்கு நீங்கள் எப்பயும் போல் ரீபூட் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணி உள்ளே போங்கன்னா சிஸ்டம் பவர் ஆஃப்னா உங்களுக்கே தெரியும். இதை தொட்டோம் அப்படின்னா மொபைல் பவர் ஆஃப் ஆகிடும். ரெக்கவரினா திருப்பி டிடபிள்யூஆர்பி ரெக்கவரிக்குள்ளே வந்துடும். மேபி நீங்கள் இன்ஸ்டால் பார்த்தீங்க அப்படின்னா ஐஎஸ்ஓ ஃபார்மேட்டில் நீங்கள் கஸ்டம்ஸ் ரெக்கவரி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ரெக்கவரி சாஃப்ட்வேர்க்குள்ளே, அதாவது ரெக்கவரி உங்கள் மொபைல் ப்ரெசென்ட் ரெக்கவரி என்ன நீங்கள் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்குள்ளே போயிடும். இல்லை டிடபிள்யூஆர்பிக்குள்ளே வந்துடும். பூட் லோடர்னா ஒன்றும் கிடையாதுங்க, ஃபாஸ்ட் பூட் மெத்தட் போயிடும். ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் ரெட்மி மொபைலில் எப்படி ஃப்ளாஷ் அடிக்குதுங்கிறத, ஃபாஸ்ட் பூட் இதை பார்த்துருப்போம். பூட் லோடர்னா அந்த ஃபாஸ்ட் பூட்குள்ளே போயிடுங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து டிடபிள்யூஆர்பினா என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் அதோட ஆப்ஷன்ஸை பற்றி. மேபி எனக்கு தெரிஞ்சதை எல்லாமே சொல்லிட்டேங்க. இதுதான் டிடபிள்யூஆர்பி இந்த தேர்ட் பார்ட்டி ரெக்கவரியோட மெயின் ஆப்ஷன்னு சொல்லலாம்.
ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றி ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த TWRP எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறது ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம். ஓகே கைஸ், கஸ்டம்ஸ் ரோம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த TWRPயில் கஸ்டம்ஸ் ரோம் இன்ஸ்டாலே பண்ணி உங்களுக்கு போட்டு காமிச்சிடுறேன் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. ஏதாவது இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்தால் FBயில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.